ஒரு வெந்நீர் விட்டிங்கன்னா அப்புறம் ரசம் ரெடி ஆகிடும். தண்ணி நல்லா கொதிச்சுதுன்னா நல்லாயிருக்கும். ரசம் வந்து நல்லா. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு புவன் ஆஸ்கைமனம். இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு வந்து ஒரு ப்ரீமிக்ஸ், அதாவது ரெடி மிக்ஸ் ரெண்டும் சொல்லலாம். ஸோ எல்லாமே நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, அரைச்சிட்டோம் அப்படின்னா, அது வெறும் வெந்நீர் மட்டும் விட்டால் போகிறோம். அந்த மாதிரி ஒரு ரசம் பண்ண போகிறோம். ரசப்பொடி அது என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு கப்பு துவரம்பருப்பு. நான் இந்த கப்பால் தான் எல்லாத்தையுமே நான் அளந்துருக்கேன். ஸோ முதல்ல வந்து இதில் வந்து துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த துவரம்பருப்பு கப்பாலே 2 கப்பு வந்து நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க தனியா. இதே கப்பாலே 3/4 கப்பு வந்து சீரகம் வச்சுட்டேன். 1/4 கப்பு வந்து மிளகு வச்சுருக்கேன். ஏன்னா மிளகு காரம் தான் இதில் மெயினாக வரப்போகிறது. அதனால் இதில் வந்து நம்ம ரெடி மிக்ஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் புளி வந்து நல்லா வந்து பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுவே கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் தான் திருப்பி நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிளகா வந்து ஒரு 10-15 ஒரு 12-15 மிளகா இருக்கும். எனக்கு கேட்டால் அது வந்து மிளகு காரம் தான் ஜாஸ்தியாக இருக்க போகிறது. மிளகா வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வந்து வறுத்துட்டு ஒன்றா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு தாளிப்பும் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா வெறும்னா வந்து ஒரு ரசம் வந்து அப்படி தண்ணி விட்டு நம்ம ரசம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரசப்பொடி இது. ஏற்கனவே என்னோட சேனலில் வந்து ரசப்பொடி வீடியோ இருக்குது. அதை கூட நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை கூட நீங்கள் பார்க்கலாம். அது வந்து ப்ரீமிக்ஸ் கிடையாது, நார்மல் ரசப்பொடி. அதில் வந்து பெருங்காயம், அப்புறம் இந்த மஞ்சப்பொடி அதெல்லாம் எதுவும் இருக்காது, உப்பு எல்லாம் இருக்காது, நார்மல் ரசப்பொடி. ஸோ நம்ம இந்த ரசப்பொடிக்கு வந்து இப்போ ஒன்றா வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம், எண்ணெயே விடாமல். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். இந்த ஒரு கப்பு துவரம் பருப்பை இதில் போடுறேன். இப்போ இந்த துவரம் பருப்பை ஃபுல்லாக செவக்க வறுக்கணும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் வந்து லேசாக ஒரு சூடு ஏற அளவுக்கு வறுத்தனாலே போகிறோம். இப்போ இதை வறுப்பட்டது போகிறோம். இது லேசாக நல்லா சூடு ஏறினாலே போது. பாருங்க, இதோ சூடு இருக்கு போகிறோம். இது போகிறோம். இப்போ இதை எடுத்து நான் இதில் தட்டில் கொட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் இது 2 கப்பு தனியா. இதுவும் வந்து சூடு ஏறினாலே போதும், ரொம்ப நேரம் பண்ணணும் அவசியம் இல்லை, லேசாக சூடு ஏறினா போகிறோம். துவரம்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி சூடு வேணும், அதனால் நான் முதல்ல துவரம்பருப்பை போட்டு எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து அடுத்தடுத்து எல்லா சாமானும் சீக்கிரமாக வந்து ஆகிடும். இப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே கொஞ்சம் வந்து கைப்பொறுக்கிற சூடு இருந்தாலே போகிறோம். லேசாக கலர் மாறி இருக்கு பாருங்கள், போகிறோம். இப்போ நம்ம செவக்க வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதையும் இன்னொரு தாம்பாளத்தில் எடுத்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் ஆறும். ஒன்றிலே போட்டோம்னா சீக்கிரம் ஆறாது. அதுலேயே 3/4 கப்பு இது வந்து சீரகம். இப்போ இந்த மிளகு சீரகம் ஒன்றாவே போடலாம். 1/4 கப்பு சீரகம். அதே கப்பாலே 1/4 கப் அளந்து வச்சுட்டேன். இப்போ இந்த மிளகு சீரகம் வறுத்ததும் போகிறோம். நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ இந்த மிளகாயை கடைசியாக இதில் போடுறேன். இந்த புளி இருக்குது பாருங்க, இந்த புளியையும் இதில் போடுறேன். இப்போ இதை வந்து சுத்தம் பண்ண கருவேப்பிலை, இதை நல்லாவே வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதுலேயும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் இதில் போட்டு விட்டுறேன். அது அப்படியே அந்த இதுலேயே சூட்லேயே அது அப்படியே இருக்கட்டும். புளி மிளகாய் எல்லாத்தையும் இதிலே விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே ரோஸ்ட் ஆகிடும். அப்புறமா எடுத்து நம்ம அரைக்கலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நம்ம ஊரில் கல் உப்பு கிடைக்கும், பட் இங்கே கல் உப்பு கிடைக்காதனால இது வந்து கொஞ்சம் நல்லா ட்ரையாக தான் இருக்கும். இல்லைன்னா அடுப்பில் போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன், இது வந்து டீஸ்பூன் தான், இல்லை ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு இதிலே சேர்த்துக்கலாம். இது ரசம் ரெடி மிக்ஸ் ப்ரீமிக்ஸ் அப்படிங்கிறதுனால பெருங்காய பொடியையும் நான் இதிலே போட்டு விட்டுறேன். கட்டி பெருங்காயம் இருந்துச்சு அப்படின்னா கெட்டி பெருங்காயத்தை கொஞ்சம் சூடு பண்ணிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இங்கே வந்து எங்கிட்ட கெட்டி பெருங்காயம் இல்லை இப்போ கேரளாவில், அதனால் நான் வந்து இது பொடி பெருங்காயமே நான் போட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பொடி இதை நான் வந்து இங்கே நம்ம சென்னையிலேருந்து அரைச்சி எடுத்துன்னு வந்த மஞ்சள் பொடி தான். மஞ்சள் வாங்கிட்டு அதை நல்லா காய வச்சு அரைச்சிட்டு இங்கே எடுத்துன்னு வந்தேன். ஸோ இந்த மஞ்சள் பொடி இதையும் நம்ம இப்போவே இது ஆட் பண்ணிட்டோம்னா அரைக்கும் போது அது வந்து நல்லா வந்து ஒன்றா அரைஞ்சிரும், ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் கண்ணளவாக பண்ணி பழக்கம். பட் இப்போ வந்து நமக்கு வந்து வீடியோவில் சொல்லணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சொல்ல வேண்டியது இல்லைன்னா அப்படியே கண்ணளவாக எடுத்து டப்பாலேருந்து போடுறது தான் எனக்கு வந்து பழக்கம் எனக்கு. இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு 2 தடவை அல்லது 3 தடவை கூட போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு செட்டை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். நல்லா குறப்பாக அரைக்கணும், இல்லைனா ரசம் வந்து ரொம்ப வந்து குழன்னு ஆகிடும். இந்த மாதிரி பண்ணால் தான் ரசம் நல்ல தெளிவாக ரசம் மாதிரி இருக்கும், இல்லைனா அப்புறம் சாம்பார் மாதிரி ஆகிடும். இப்போ நம்மளோட ரசப்பொடி ரெடி ஆகிடுது. இதுக்கு வந்து நம்ம தாளிச்சும் போட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் ரெடி ஆகிடும். இப்போ எப்படி ட்ரையாக வந்து தாளிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாக ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கடுகை போட்டுக்கலாம். எண்ணெயே விட வேண்டாம், ஜஸ்ட் எண்ணெய் இல்லாமல் தாளித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சுட்டு இருக்கு. 2 மிளகாயை அப்படியே 2ஆக கிள்ளி இது போடுறேன். கொஞ்சோண்டு சீரகம், காஞ்ச கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா தாளிச்சு கொட்டிடலாம். அதுதான் கடுகு பொரிஞ்சிடுத்து, பாக்கி எல்லாம் கொஞ்சம் சூடாகிடுத்து. இதை நம்ம அந்த ரசப்பொடியில் போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம அந்த ரசப்பொடி மேலே போட்டுடலாம். அவ்வளோதான். ரசப்பொடி மலை மாதிரி குமிச்சு வச்சாச்சு. இப்போ நம்மளோட அருமையான ரெடிமிக்ஸ் ப்ரீமிக்ஸ் ரசப்பொடி தயாராகிடுச்சு. தாளிச்சு கூட விட்டாச்சு. அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் அது வரைக்கும் மிச்சம் இருந்தால் நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம எல்லாருக்கும் நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் போட்டு பார்க்கும்போது ஏதாவது முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்தாலோ அல்லது காரம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் மிளகோ அல்லது மிளகாயோ நல்லா ட்ரையாக வந்து வறுத்துட்டு கொஞ்சம் அரைச்சி அதிலே போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரசப்பொடி நான் பூண்டு இல்லாமல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பூண்டு வேணும் அப்படின்னாக்கா பூண்டு நல்லா நசுக்கிட்டு அதை கொஞ்சம் காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் கடைசியில் போட்டு ஒரு சுற்றலாம். அதுவும் நல்லதாக இருக்கும். பட் நான் இதில் வந்து பூண்டு சேர்க்கலை. கொஞ்சோண்டு வெந்த பருப்பு எடுத்து கொஞ்சம் தண்ணியாக மசிச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் ஒரு தக்காளியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரசப்பொடி போட்டிங்கன்னா பருப்பு ரசம் ரெடி ஆகிடும். அதுலேயே கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டு லெமன் ரசமும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பாட்டிலை கழுவி காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாட்டிலை வந்து நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணியே வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் நான் வந்து ரசப்பொடியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த ரெடிமிக்ஸ் ரச பவுடர் வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து நீங்கள் 6 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணலாம். ஒன்றுமே ஆகாது. நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். எதுவுமே எண்ணெய் கிடையாது, எதுவுமே நம்ம விடலை. ஸோ ஈஸியாக வந்து இதை அப்படியே வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு நம்ம அரைச்சிட்டதுனால கொஞ்சம் வந்து க்ரீனிஷாக இருக்குது. அவ்வளோதான் கலரு. நம்ம இந்த பொடியிலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் ரசம் பண்ணுவோம். இங்கே பாருங்க. அவ்வளோதான். 1 டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நல்லா ஒரு கொதிக்கிற வெந்நீரை விட்டோம் அப்படின்னா ரசம் ரெடி. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுன்னா நல்லாயிருக்கும். ரசம் வந்து நல்லா சூடாகிடும். வாவ், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இது வந்து நான் சும்மா சாம்பிளுக்காக பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உப்பு வேணுமா காரம் வேணுமான்னு பார்த்துட்டு ஒரு மிளகு பொடி ஆட் பண்ணுறதோ அல்லது உப்பு ஆட் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நான் போட்டது. இப்போ ரசம் அவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. ஏன்னா இது வந்து நம்ம வந்து குறைன்னு அரைச்சிருக்கோம். நீங்கள் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இது வந்து ரசம் குழன்னு ஆகிடும். இது வந்து நம்ம நல்லா பார்த்து எந்த ரெடிமிக்ஸ் ரசம் போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கேர்ள்ஸ் எங்கேயாவது போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிற இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி அவங்களுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே எடுத்துன்னு போய் இதை யூஸ் பண்ணிக்குவாங்க.